எட்டாவது ஊதிய குழுவில் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. எட்டாவது ஊதிய குழு இந்திய மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் மற்றும் சலுகைகளை திருத்துவதற்கான முன்மொழியப்பட்ட கமிஷன் ஆகும். ஆனால் அது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. எட்டாவது சிபிசி ஆனது குறிப்பிடத்தக்க தொடக்க சம்பள உயர்வை கொண்டு வரலாம். மதிப்பீடுகள் தோராயமாக ரூபாய் 25,000 என்று பரிந்துரைக்கின்றன. இந்திய அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது ஊதிய குழு எப்போது சம்பளத்தை உயர்த்தும் என்பதற்கு இன்னும் அதிகாரப்பூர்வ தேதி எதுவும் இல்லை. கமிஷன்களுக்கு இடையே வழக்கமாக 10 ஆண்டுகள் ஆகும். அது ஜனவரி 2026 நிகழலாம். அரசாங்கம் எதையும் உறுதியாக கூறவில்லை. எட்டாவது ஊதிய குழு 2026 ஜனவரியில் அமல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடிப்படை சம்பளம் 20% முதல் 35% வரை உயரும் என நிபுணர்கள் கணித்துள்ளனர். இது நுழைவு நிலை நிலைகள் சுமார் ரூபாய் 25,000. கூடுதலாக 25% வரை ஓய்வூதிய பலன்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை ஆணையம் பரிந்துரைக்கலாம். இறுதி சம்பள அமைப்பு இல்லை என்றாலும் எட்டாவது ஊதிய குழு தெளிவான சூத்திரத்தை பின்பற்றும். குறைந்தபட்ச ஊதியம் 2025 முதல் குறிப்பிட்ட சர்வதேச தரநிலைகள் மற்றும் பொருளாதார தரவுகளை பயன்படுத்தி நியாயத்தை உறுதிப்படுத்தவும் தற்போதைய வாழ்க்கை செலவுகளை பிரதிபலிக்கவும் கணக்கிடப்படும்.